சிரியா நாட்டில் நடந்த போர் விமான தாக்குதலின் பொழுது பெரிய அளவில் அடிபட்டு ஆம்புலன்ஸில் உட்கார வைக்கப்பட்டிருந்தான் சிறுவன் ஒருவன். அச்சிறுவன் பற்றி CNN செய்தி வாசிப்பாளர் கட்டே போல்டான் விவரித்து சொல்லும் பொழுதே கண்கலங்கிவிட்டார். அந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலானது. இப்படியான பல தருணங்கள் தமிழகத்தைச் சேர்ந்த செய்தி வாசிப்பாளர்களுக்கும் நிகழ்ந்ததுண்டு. அந்த இக்கட்டான தருணங்களை அவர்களே நினைவு கூர்ந்து பேசுகிறார்கள். ஹேமா ராகேஷ், தந்தி டிவி. 2004ஆம் ஆண்டில் 8ஆம் வகுப்பு படிக்கும் போதிலிருந்தே டிவி மீடியாவில் இருக்கிறேன். சேட்டிலைட் சேனலான தந்தி டிவிக்கு வந்து 5 வருடங்கள் ஆகிறது. இத்தனை வருடங்களில் செய்தி வாசிக்கும் பொழுது நான் கண் கலங்கினேன் என்றால் அது கடந்த வருடம் டிசம்பர் மாத மழையின் பொழுதுதான். மழை வெள்ள பாதிப்பு குறித்து லைவ் செய்தி வாசிக்கும் பொழுது கலக்கத்தை வெளிக்காட்டாமல் இருக்க முடியவில்லை. அதற்கு அடுத்தபடியாக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இறந்த பிறகு அவரது உடல் போயஸ் கார்டனில் இருந்து ராஜாஜி ஹாலுக்கு எடுத்துச் செல்லும் பொழுது என்னால் சரியாக விவரிக்கவே முடியவில்லை. கண்களில் நீரோடுதான் செய்தி வாசித்தேன். என்னால் இந்த 2 தினங்களையும் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. பிரியா, புதிய தாய்முறை. குழந்தைகளின் பாலியல் பலாத்காரம் பற்றிய செய்தியை வாசிக்கும் பொழுது கலக்கமாகவும் அதே நேரத்தில் கோபமாகவும் இருக்கும். இந்த நேரங்களில் என்னை நான் கட்டுப்படுத்தி வைத்திருந்தாலும் கிட்டத்தட்ட சோகமான மனநிலைக்கு போய்விடுவேன். ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளும் ஒரு தாய்மை குணம் இருக்கும் அல்லவா? யாருடைய குழந்தையாக இருந்தாலும் ஒரு அவலம் ஏற்படும் பொழுது நாமும் கஷ்டப்படுவோம் இல்லையா? அந்த கஷ்டம் எனக்கு எப்போதும் உண்டு. இந்த ஃபீல்டுக்கு வந்த பிறகு பொறுமையை அதிகமாக கற்றுக்கொண்டேன். பாத்திமா பாபு, ஜெயா டிவி. 30 வருடங்களாக செய்தி வாசிப்பில் இருக்கிறேன். மிகுந்த கனத்த மனதோடும் கண்ணீரோடும் வாசித்த செய்தி என்றால் அது முதல்வராக இருந்து மறைந்த அம்மா அவர்களுடைய மரண செய்திதான். அதற்கு முன்பு 2001 செப்டம்பர் 11ஆம் தேதி வேர்ல்டு ட்ரேட் சென்டர் கட்டடம் தகர்க்கப்பட்ட செய்தியை வாசிக்கும் போது மனசுக்கு அவ்வளவு கஷ்டமாக இருந்தது. மற்றொரு செய்தி, ஒரிசாவில் ஒருவர் இறந்த தன்னுடைய மனைவியை தோளில் சுமந்து சென்று அடக்கம் செய்த செய்தி. இந்த 3 செய்தியையும் கனத்த மனத்தோடு தான் வாசித்தேன். சன் டிவி, சுரேஷ்குமார். 20 வருஷமா மீடியாவில் இருக்கேன். செய்தி வாசிப்பு, திரை விமர்சனம் என தொடர்ந்து தொய்வில்லாமல் இப்பொழுது வரைக்கும் என்னோட வேலை நகர்கிறது. 2004ஆம் ஆண்டு சென்னையை தாக்கிய சுனாமி பற்றிய செய்தியை பயத்துடன் வாசித்தேன். சுனாமி வந்தபோது நான் வீட்டில் இருந்தேன். என் வீட்டருகே இருந்தவர் தண்ணீர் வந்துருச்சு சார் என்று சொன்னார். அந்த வருடங்களில் தண்ணீர் பஞ்சம் என்பதால் தண்ணீர் லாரிதான் வந்திருக்கும் என நினைத்தேன். ஆனால் பிறகுதான் சுனாமி வந்ததாக சொன்னார்கள். உடனே நியூஸ் ஸ்டேஷனுக்கு போன் செய்து விசாரித்ததும் உடனே கிளம்பி வாங்கன்னு உத்தரவு. அவசரமாக கிளம்பி போனேன். இன்னும் கூட நினைவில் பத்திரமா இருக்கிறது.